Good morning. Kids in Japan. In Japan, grades don't come first. Character does. அதாவது ஜப்பானில் கிட்ஸை வந்துட்டு பார்த்துக்கும்போது கிரேட்ஸ் ஏதோ ஃபஸ்ட்டு கிரேடாக எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வராது. கேரக்டரை தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறாங்க கிட்ஸுக்கு. பிஃபோர் டைவிங் இன் டு ஹெவி அகாடமிக்ஸ், Japanese elementary schools focus on something deeper during the first 3 years, teaching empathy, moral values, cooperation and social responsibility. அதாவது ஹெவி அகாடமிக்ஸ் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸ்கூலில் அந்த ஜப்பானீஸ் கிட்ஸு போகிறதுக்கு முன்னாடி அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸில் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் எம்பத்திங்கிறது மற்றவங்க மேலே அனுதாபப்படுறது, மாரல் வேல்யூஸு, கோஆப்ரேஷன் ஒற்றுமையாக இருக்கிறது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூக ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு முன்னிறுத்துகிறாங்க. இன் தீஸ் இயர்லி இயர்ஸ் கிட்ஸ் ஆர் நாட் ரேங்க்டு பை கிரேட்ஸ். கிட்ஸுக்கு வந்து கிரேட்ஸ் போட மாட்டாங்க அந்த இயர்லி இயர்ஸில். லேர்னிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. அந்த லேர்னிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவ பாடங்கள் தான் அவங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. They clean their classrooms, serve lunch and reflect together daily. அதாவது அவங்க கிளாஸ் ரூம்ஸில் கிளாஸ் ரூம்ஸை க்ளீன் பண்ணுறது, அந்த லன்ச் வந்து சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி தினமும் அந்த மாதிரி வேலைகள் வந்து செய்கிறாங்க. They are taught how to resolve conflicts, show respect and contribute to the group. அப்படியே ஒரு குரூப்பாக இருப்பாங்க. குரூப்புக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ஃப்ளிக்ட்ஸ், அதாவது ஒரு முரண்பாடு, ஒரு சண்டை ஏற்பட்டால் அதை எப்படி வந்து சரி பண்ணுறது, சால்வ் பண்ணுறது பிரச்சனையை, ரெஸ்பெக்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கறது எப்படி, அதுக்கு அந்த குரூப்பு மொத்தமே வந்துட்டு அந்த எல்லாமே அந்த குழுவில் ஒருத்தர் மட்டும் அந்த பிரச்சனையை தீர்க்கறது, ஒருத்தர் திரும்பி நிற்கிறது கிடையாது. ஒரு குழுவாக டீம் ஒர்க்காக சேர்ந்து பிரச்சனைகளை தவிர்க்கிறது எப்படி அப்படிங்கிறத கிட்ஸ் வந்து கற்றுக்குறாங்க. தி ஐடியா, குட் ஹியூமன்ஸ் மேக் கிரேட் லேர்னர்ஸ். நல்ல மனிதர்கள் வந்துட்டு மிகப்பெரிய கற்றுக்கொள்பவர்களை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான். பை ஏஜ் 9 or 10, ஸ்டூடெண்ட்ஸ் பிகின் டேக்லிங் மோர் ரிகரஸ் academic subjects, but by then they have already built a strong moral compass and a cooperative mindset. 9 வயசு 10 வயசுக்கு மேலே தான் கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸுக்கு போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு மாரல் காம்பஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கோஆப்ரேட்டிவ் மைண்ட் செட்டை அந்த குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு உருவாக்கிடுறாங்க. A powerful reminder that education isn't just about test scores, it's about shaping compassionate citizens. அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ரிமைண்டர் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வந்து டெஸ்ட்டில் ஸ்கோர் மார்க் வாங்குறது கிடையாது, சரிங்களா? ஆனால் இங்கே வந்து எஜுகேஷன் அப்படி தான் மாறி போச்சு இந்தியாவில். எஜுகேஷனுங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ், இட்ஸ் அபவுட் ஷேப்பிங் கம்பேஷனேட் சிட்டிசன்ஸ். அதாவது கம்பேஷனேட், ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு அன்பு காட்டக்கூடிய, ஒரு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு குடிமக்களை உருவாக்குறது தான் எஜுகேஷன். இது வந்து ஜப்பானிய எஜுகேஷன். இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வரவேற்கணும். நம்ம இந்தியன் ஸ்கூல்ஸ்லேயும் இந்த மாதிரியான எஜுகேஷன் வரணும் அப்படிங்கிறது நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே விரும்புகிறோம். தேங்க்யூ.